Taste the Daily. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரசிராமணி, செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி, தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுமலை அடிவார பகுதியான ஆத்தூர், சின்னாலப்பட்டி, அம்பாதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இந்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பந்தலூர், நாடுகாணி, பாடந்துறை, மண்ணுவயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நம்புத்தாலை, சோழியக்குடி, எம்ஆர் பட்டினம், பிவி பட்டினம், பெருமானேந்தல் ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த பகுதியில் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த கனமழையால் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அப்பம்பட்டு, கோழிப்பண்ணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் செஞ்சியின் முக்கிய பகுதிகளான காந்தி பஜார், பேருந்து நிலையம், திருவண்ணாமலை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மருதாடு, மாம்பட்டு, ஹோசூர், சாலைவேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வந்தவாசி பகுதியில் சன்னதி தெரு, பஜார் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.